பிறவாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த உலகத்தை ஜெயிக்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. எவ்வளவுதான் ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருந்தாலும் இந்த உலகத்தை நாம் தாண்டி செல்கிறது எளிதான ஒரு காரியம் இல்லை. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு, தடுமாற்றம் உண்டு, ஆவிக்குரிய பாதையில் நிறைய யுத்தங்கள் உண்டு. அதனால தான் சொல்லுகின்றார், நம்முடைய யுத்தங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றார். இதோடு நமக்கு யுத்தம் உண்டு. நம்முடைய யுத்தம் சாதாரணமான யுத்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் நமக்கு யுத்தம் உண்டு. முடிவு பரியந்த நமக்கு யுத்தம் உண்டு. கல்லறைக்குள்ள போகிற வரைக்கும் நமக்கு யுத்தம் உண்டு. ஆனால் இந்த யுத்தத்தை நம்ம எப்படி ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றோம், இதுதான் ஆண்டவருடைய திட்டம், இதுதான் அவருடைய நோக்கம். இன்னைக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அப்படி நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் முன்பகுதியில், யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய முன்பகுதி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவரை தேடுகிறது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அவரை அப்பாண்டி கூப்பிடுறோன்னா இதெல்லாம் சாதாரணமான காரியம் கிடையாது. அவரை தெய்வமா, அவரை சொந்த ரசிகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோன்னா இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அவரை உண்மையா வைராக்கியமா அவருடைய பிள்ளையானு அவரை நம்ம தேடிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் எளிதான ஒரு காரியம். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர் தெரியுமா. அழுத்தி சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம அவரை தேடல, நாம அவருடைய பிள்ளையா மாறல, நாம அவரை தேடி வரல. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அன்பான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஜனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கிறது போல நிற்கிறாங்க, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது போல பாராட்டுகிறார்கள், அவருக்காக ஏதோ கொடுக்கிறத போல எல்லாம் செய்கிறாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில கிரியையில வெளிக்காட்ட மறந்து போறாங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, ரொம்ப ஆவில வைராக்கியமா இருப்பாங்க, நல்லா செய்வாங்க ஆண்டவருக்காண்டி. ஆனால் தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஊழியத்துக்காண்டி அழைச்சிட்டார், தெரிந்து கொண்டாருன்னு சொன்னோன்னே அதை விட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல வேலைக்காக காத்திருக்கிறவங்கள பார்த்தோம். ஒரு கம்பெனி முன்னாடி வேலைக்காண்டி நிறைய பேர் காத்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பேசிட்டு இருந்து போன காரியம் என்னென்னா, அந்த வெளியில் இருக்கிற அந்த காவலாளி வாட்ச்மேனுடைய காலை போய் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஒரு ஃபார்மை கொண்டு கொடுக்கறதுக்காக, அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கறதுக்காக வெளியில் நிற்கிறவருடைய காலை பிடிக்கிறாங்க. உள்ளே எப்படியாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேருமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இன்னைக்கு முட்டாள்தனமா மனிதர்கள் வாழ்றாங்க. ஒரு மனிதன் வச்சிருக்கிற ஒரு கம்பெனிக்குள்ள வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வெயில்ல காவல் கடந்துட்டு வெளியில காவலா நிற்கிறவனுடைய காலை போய் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் கொண்ட தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல ஆசை இல்லை. இன்னைக்கு பெற்றோர்கள் எத்தனை பேர் இந்த காரியத்தை அற்பமா எண்ணுகிறார்கள், பிச்சை எடுக்கிற தொழிலை போல பார்க்கிறாங்க. ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. ருசிக்கிறதுனால உங்க முன்னாடி நின்று சொல்றேன், இவருடைய அன்புக்கு முன்னாடி எதையும் வைக்க முடியாது. ஊழியத்துக்காக அழைக்கிறாருன்னா பெரிய பாக்கியம். இதை விட பாக்கியம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. படித்து முடிச்சு அந்த கடைசி வருஷம் படிக்கச்சில் சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது 1 மாதம் போயிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த சகோதரியோட சொன்ன ஒரு வார்த்தை, இதே கம்பெனிக்கு வேலைக்கு வரணும். ஏன்னா அந்த கம்பெனியுடைய முக்கியமான ஒரு மேனேஜர் வீட்டில் தான் 1 மாதம் தங்கியிருந்தோம். சொன்ன வார்த்தை, இதே கம்பெனிக்கு வேலைக்கு வரணும், நல்லா வாழணும், இதுதான் இருதயத்தில் ஆசை. இப்படி தான் சொல்லிட்டு வெளியே வந்தது. படிப்பு முடிஞ்சிச்சு, வெளியே வந்தோடனே இருதயத்தை அப்படியே கவி பிடிச்சிட்டாரு. சின்ன வயசில் யாரும் என்ன உந்து தள்ளி ஊழியத்து வரல, அப்படியே இருதயத்தை எடுத்துட்டார். எத்தனை மீத நாட்டம் கிடையாது. எவ்வளவுதான் காரியங்கள் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காகப்பா. ஒன்றும் தெரியாது, எதுவுமே புரியலை. ஆனால் கேட்பாங்க, எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நல்ல மார்க் ஆண்டவர் தந்தார். எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு உதறிட்டு ஊழியத்து போறியே, உன்னுடைய அழைப்பு என்னன்னு கேட்டாங்க. எப்படி ஆண்டவர் அழைச்சாரு, எப்படி உன்னை கூப்பிட்டாரு, எனக்கு சொல்ல தெரியாது, எதுவுமே சொல்ல தெரியல. ஏன்னா ஒன்று தெரியும், அவருடைய அன்பு மட்டும் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவருடைய அன்பு மாத்திரம்தான் என் இருதயத்தை நிரப்பி இருக்குது. எது வந்தாலும் அதை பறிக்க முடியாதபடி அந்த வைராக்கியத்தை தந்தார். நிறைய ஊழியக்காரங்க வந்து கேட்பாங்க, இந்த தாயார் அடிக்கடி புலம்புவாங்க, இப்படி பைத்தியம் மாதிரி நிற்கிறாளே, ஒன்றும் சொல்ல தெரியாமல் இப்படி புலம்புனாங்க. அந்த ஊழியக்காரங்களே கேட்பாங்க, எப்படி ஆண்டவர் அழைச்சார், உன்னுடைய அழைப்பு என்ன?
அழைப்பை குறித்து உனக்கு ஒரு தெளிவு இருக்குதா? எப்படி ஆண்டவர் அழைச்சார்? ஒன்றும் சொல்ல தெரியாது. ஒன்று சொல்ல தெரியும், அவருடைய அன்பு. எனக்கு ஒன்றும் தெரியல, அவருடைய அன்பு. உலகத்தின் மீது என் கண்ணு போகலை, அவருடைய அன்பு. ஆனால் தெளிவாக பேச தெரியாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்க எப்படிப்பா என்னை தெரிந்து கொண்டீங்க? எல்லாரும் கேட்குறாங்க, என்னால் சொல்ல தெரியலையே. உங்களுடைய அழைப்பு என்ன? நீர் என்னை அழைக்கல, என்னை தெரிந்து கொள்ளல, நானா தானே வந்தேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. வேற ஒன்னையும் அவர் சொல்லலை. நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கதறி அழுதேன். அவ்வளவுதான். அன்னையோட கேள்வி கேட்கறத விட்டுட்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் விசேஷமானது. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இதெல்லாம் அற்பமான காரியம் கிடையாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது என்றது பிச்சைக்கார தொழில் அல்ல, கனமுள்ள ஒரு தொழில். எவ்வளவு பெரிய அதிகாரியானாலும் முன்னாடி அந்த முழங்காலை முடக்குகிற மேன்மையான ஒரு காரியம். அல்லேலூயா. சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? எவ்வளவு அன்புள்ள தேவன் தெரியுமா? எவ்வளவு ஒரு நம்ம மேல எவ்வளவு ஜீவனை வைத்திருக்கிற ஒரு தேவன் தெரியுமா? நமக்காக நம்ம மேல வச்ச அன்பினால தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். ரொம்ப நல்லவர். அவர் தான் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவரை ஆராதிக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அவரை மகிமைப்படுத்துறது நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அப்பாண்டி கூப்பிடுறோமா? இதெல்லாம் கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல எந்த ஒரு பணமும் அது மேன்மை இல்லை தேவ பிள்ளையே. எந்த ஒரு வசதி வாழ்க்கை அது மேன்மை இல்லை. அவரை அப்பாண்டி கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோன்னா இதை விட மேன்மை இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சர்வதிகாரம் கொண்ட தேவன் சொல்லுகின்றார். ஒரே வார்த்தையினால் உலகத்தை படைத்த ஒரு தேவன் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கன்பான தேவ பிள்ளையே, அவருக்காக வாழ்றது சாதாரணமான காரியம் இல்லை. இதுல பெரிய மேன்மை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரடி ஒளிபரப்புல ஒரு தாயார் பேசினாங்க. சொன்னாங்க, 70,000 ரூபாய் கடன் வாங்கினேன். 70,000 ரூபாய் கடன். அந்த 70,000 ரூபாய் கடன் இப்போ கேட்டால் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டோன்னா 5 லட்சத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 70,000 ரூபாய் கடன் 5 லட்சத்துக்கு மேலே மாறிட்டு. இன்னைக்கு மனுஷன் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உலகெல்லாம் மாய. பிரசங்கி சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயாண்டி. ஆனால் இவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வத்தினுடைய பாதத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு இருதயம் முன்னும் வரல. ஒரு நெருக்கம் வந்த உடனே, ஒரு தேவை வந்த உடனே உலகத்தையே சார்ந்து ஓடுகிற வாழ்க்கை, மனுஷனையே சார்ந்து ஓடுற வாழ்க்கை. யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்துட்டாங்கன்னா தூக்கி தலைக்கு மேலே வச்சிருவாங்க. அந்த கடன் எவ்வளவு பெரிய தீங்கு என்று சொல்லி அந்த மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அதை தான் இன்னைக்கு 2 வசனத்தின் மூலமா நம்ம பார்த்து ஜெபிக்க போகின்றோம். என்ன கட்டுக்குள்ள வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுமோ இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்க முன்னாடி பிசாசு சவால் விட்டு வாழ முடியாது. ஏன்னா பிசாசின் தலையை சிலுவையில நசுக்கிட்டார். நமக்கு ஜெயம் உண்டு. நம்ம வாயில அதிகாரத்தை தந்துட்டார். நினைக்கலாம் அவர் எப்படி பிரத்யட்சமா முன்னாடி வந்து நிற்பார் நினைக்கலாம். அப்படி இல்லை. நமக்குள்ள இருந்து தன்னுடைய சாயலை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். அதான் சொல்றார், நீங்கள் தான் நான் தங்குகிற ஆலயம்னு சொல்லிட்டார். நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தான் நான் தங்குகிற ஆலயம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள அவர் தங்கி வாசம் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கை மூலமா தான் அவரை வெளிப்படுத்த முடியும். அதனால தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில தந்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் விசேஷித்தமானவைகள். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் விசேஷித்தமானவைகள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு நிகரானவங்க இந்த பூமியில யாருமே கிடையாது. அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? அவர் எப்படி தெரிந்து கொண்டார்? வேதத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 48 அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி. ஏசாயா 48 அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதி. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தெளிவா சொல்றார், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டாராம்? அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டார்? உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டாராம். முதலாவது அவர் தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? உபத்திரவத்தின் குகையில. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகின்றார், உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். வேதனைக்கு மேல வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். கண்ணீருக்கு மேல கண்ணீரை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்? இந்த உபத்திரவத்தின் குகையில தான் உன்னை தெரிந்து கொண்டேன். சோதித்த பின் பொன்னாக விளங்க செய்கிற தேவன்.
வெளியில உங்க முகம் பிரகாசமா இருக்குன்னா உள்ள உபத்திரவத்தின் குகையில தான் தெரிந்து கொள்வார். சும்மா தெரிந்து கொள்ள மாட்டார். சொகுசான வாழ்க்கையில் அவர் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். தியாகம் செய்த ஒரு தேவன். அப்ப அவருடைய பிள்ளைகளை எப்படி தெரிந்து கொள்கிறார்? உபத்திரவத்தின் குகையில. பரிசுத்தவான்களை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மோசேயை உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொருத்தரையா பார்க்கிறோம். யோசேப்பை உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தானியேலை தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பார்த்தோம்னா ஒவ்வொருவரையும் உபத்திரவத்தின் குகைக்குள் ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்? உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவம் நம்மளை சேதப்படுத்த முடியாது. இந்த உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில தலைகுனிவை கொண்டு வர முடியாது. இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில அவமானத்தை கொண்டு வர முடியாது. இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில தீங்கை கொண்டு வர முடியாது. அவர் சொல்லுகின்றார், இக்காலத்தில் நம்ம பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள் இனி நம்ம இடத்துல வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கதல்ல. அல்லேலூயா. ரொம்ப நல்ல ஆண்டவர். எப்படி தெரிந்து கொண்டாரா? உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டார். எவ்வளவு உபத்திரப்படுத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பொன்னாக விளங்குவீங்க. அதான் சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் விசேஷித்தமானவைகள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் சாதாரணமானதல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ஏதோ நம்முடைய வார்த்தையினால் பேசத்தக்க பாத்திரங்கள் அல்ல. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாத்திரங்கள். அல்லேலூயா. ரொம்ப நல்ல ஆண்டவர். தான் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சில பேர் தான். அதான் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வரிசையில உங்களை நான் வைத்திருக்கிறேன். எப்படி தெரிந்து கொண்டாரோ? உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டாரா. நீ முழுமையா சொல்ல போற, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அரைக்குள்ள உபத்திரவப்படுத்தப்படுறீங்களா? அரைக்குள்ள அழுது புலம்புறீங்களா? அரைக்குள்ள தத்தளிப்பின் பானத்தை பானம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதுங்க தேவ பிள்ளையை. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவருக்காக உண்மையாக நிற்கிறேன், அவருக்காக உண்மையாக ஓடுகிறேன், அவர்தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி அவரை பிடித்து வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில கண்ணீர் தானே, என் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில வேதனை தானே, என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில பாடுகளுக்கு மேல பாடுகள் தானே, என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில நான் பட்டுக்கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் பாதை யாருக்கு தெரியும் என்கிற கேள்விக்குரிய இருதயத்தில் இருக்கலாம். இதெல்லாம் அறைக்குள்ளதான். இதெல்லாம் அறைக்குள்ளதான். வெளியில போனா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் காட்டுவார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னா அது வித்தியாசமான பாத்திரம். ஒரு கூட்டத்துக்குள்ள 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 100 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா அந்த 1000 பேருக்கு மத்தியில் அந்த 100 பேரை தனியா காட்டுவாங்க. இதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை ஆண்டவர் உலகத்துக்கு வித்தியாசமாய் காட்டுகிறார். அந்த வித்தியாசமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உள்ள உபத்திரவத்தின் குகைதான், வெளியில வித்தியாசம். அல்லேலூயா. ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரிய ஆண்டவர். நீ முழுமையா சொல்ல போற, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற கிருபையை எனக்கு தாங்கப்பா. ஊழியத்தின் ஒவ்வொரு அடியிலையும் அந்த பாடுதான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லைக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா உள்ளே இருக்கிற விசுவாசிகள் பலப்படணும். அதுதான் தேவை. படிச்சுட்டு இருந்த நாட்களிலே போயிட்டு இருந்த ஆலயத்தில் திருச்சபையில் ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்துகிற கிருபை ஆண்டவர் தந்தார். 20-22 பிள்ளைங்க உண்டு. பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவ்வளவு உபத்திரவத்தின் பாதை. அதுலேருந்து வெளியில் வரும்போது அவ்வளவு அவமானம், அவ்வளவு கண்ணீர், அவ்வளோ உபத்திரவத்தின் பாதை. அறைக்குள்ளே முடங்கி கிடந்த நிலைமை. ஆனால் அது தெரியல, யாருடைய ஆதரவும் கிடையாது. தனிமையாக கிடந்த அந்த அறைக்குள்ள புலம்பி அழுத சூழ்நிலைகள். ஆனால் அதை விட்டு வெளியில் வந்த உடனே இன்னொரு வாசல் ஆண்டவர் திறந்து தந்தார். தெரியாது, அந்த உடைப்பு இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் அப்போ தெரியல. அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு அவமானம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான். உடனே ஆண்டவர் ஒரு எல்கையை விரிவாக்கினார். அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தார். அடுத்த பாதையில் வந்தபோது அதில் பயங்கர அடிக்கு மேலே அடி. ஏன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் உயர்த்த ஊழியத்தின் பாதையில் ஒரு அடி மேலே கொண்டு வர அடிக்கு மேலே அடி, பாடுகளுக்கு மேலே பாடு, கண்ணீருக்கு மேலே கண்ணீர். ஆனால் அவரை சார்ந்து வாழ கிருபை தந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த உபத்திரவத்தை திரும்பி பார்த்தா அது பஞ்சுமத்தையாக தெரியுது. அன்னைக்கு கண்ணீராக தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு அவமானமாக தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு பாடாக தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு தனிமையில் வந்த அனுபவமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்த்தா அது உருவாக்குன ஸ்தலமாக தெரிந்து விட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் உபத்திரம் உன்னை சேதப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் உள்ள பாடு உன்னை சேதப்படுத்த முடியாது. எத்தனை மனிதர்கள் எழும்பி எதிரிட்டு உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணினாலும் அந்த மனிதர்களுடைய ஆயுதங்கள் உன்னை அழித்து போட முடியாது. என் ஆண்டவர் ஜீவனுள்ள கண்மலை. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போற இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்க செய்கிற தேவன். இன்னைக்கு சொல்ல போற, என்னை தெரிந்து கொண்டீர் ஐயா. சாதாரணமான ஸ்தலத்துல என்னை தெரிந்து கொள்ளலப்பா, சாதாரணமான ஒரு இடத்துல என்னை தெரிந்து கொள்ளல, உபத்திரவத்தின் குகைக்குள் என்னை
ஐயா உமக்காக பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்துல கொடுங்க. கண்ணை மூடுறதுக்கு முன்னாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள உதவி செய்வார். இன்னைக்கு சொல்ல போற இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். வழியே இருக்காத வழியை திறந்து தருவார். வனாந்திரத்தின் அனுபவமாக இருக்க அந்த வனாந்திரத்துக்குள்ள கூட ஒரு நீரூற்று அவருடைய பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு நீரூற்ற வச்சிருப்பார். கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிட்டுட்டு ஓடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். சவால் விட்டு உங்க முன்னாடி பேசுகிறேன் தேவப்பிள்ளை, உங்களை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார். உலகத்தை கண்டு பயப்படாதுங்க, உலக மனிதர்களை கண்டு பயப்படாதுங்க. இவ்வளவுதான், ஐயோ 4 பக்கமும் உலகம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதை கலங்கி வேதனைக்கு இடம் கொடுக்காதுங்க. உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை இல்லவர், உங்களை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். இன்னைக்கு சொல்ல போறோம், இந்த உலகத்துல உமக்காக வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன் ஐயா. மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட மாட்டேன் அப்பா. தாவீது சொன்னது போல வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து நிச்சயமான பாதையில என்னை நடத்துங்க அப்பா. உங்க இருதயத்தை துக்கப்படுத்துற காரியங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம். உங்க இருதயத்தை வேதனைப்படுத்துற காரியங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம். உங்களை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு ஐக்கியமும் என் வாழ்க்கையில வேண்டாம் ஐயா. உண்மையே தஞ்சமாய் பிடிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி பாருங்க. கண்ணை மூடிட்டு பின்னாடி போங்க, அவர் நடத்துவார். அல்லேலூயா. ரொம்ப பெரிய கண்ணை மூடி அவர் பின்னாடி போகலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நல்ல தகப்பனவர். தெரியும், உபத்திருவத்தின் குகையில தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை அப்படியே ஏழ்மையிலே வைக்க மாட்டார். உபத்திருவத்தின் குகையில தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை வறுமையிலே ஆண்டவர் வைக்க மாட்டாரு. உபத்திருவத்தின் குகையில தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவமான சின்னமாகவே இந்த பூமியில வைக்க மாட்டாரு. எங்க தரித்திரத்துல இருந்தீங்களோ, எங்க வறுமையில இருந்தீங்களோ, அதே இடத்துல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். எங்க அவமான சின்னமாய் நின்றீங்களோ அதே இடத்துல அநேக பேருடைய கண்கள் காண ஒரு மகிமையின் பாத்திரமா உங்களை காட்டுவார். இன்னைக்கு சொல்ல போறோம், இந்த உலகத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிறான்ப்பா. சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான், உங்களை விட்டு எதுவும் என்ன புரிக்க முடியாதப்பா. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல சொல்லணும், எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. முழுமையா சொல்லி பாருங்க, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவ்வளவு நல்ல ஒரு தகப்பன். நான் இருக்கிற அறைக்கு நான் வச்சிருக்கிற பேரை கண்ணீரின் அறை தான். நான் தங்கியிருக்கிறேன், நான் இருக்கிற அறைக்கு வச்சிருக்கிற பேர் அடிக்கடி எல்லாத்திலையும் சொல்லுவேன், இது கண்ணீரின் அறைன்னு சொல்லுவேன். அந்த அறை கண்ணீரின் அறை தான். அறையை விட்டுட்டு வெளியில் வந்தால் கண்ணீரோடு வர வைக்க மாட்டார், சிரிச்சிட்டு வர வைப்பார். தெரியும், அவ்வளவுக்குள்ள அந்த அறைக்குள்ள உருவாக்குறதுனால தான் இன்னைக்கு எந்த பிசாசுக்கு முன்னாடி சவால் விட்டு வாழ வச்சிருக்கிறார். ரொம்ப நல்லவர். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது, உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொந்தம் இல்லை. யாரை கண்டு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாதி ராஜா பெரியவர். நீ முழுமையாக சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு ஆசீர்வாதம் இருந்துட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு சவாலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு விதையை பூமியில போட்டுட்டு கடந்து போக ஆசைப்படுங்க. நீ முழுமையா சொல்ல போற, ஆண்டவரே இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்தேன், கண்ணீரிலே வாழ்ந்தேன், வேதனையிலே வாழ்ந்தேன், ஏதோ தரித்திரத்திலே வாழ்ந்தேன், அவமானத்திலே வாழ்ந்தேன், வாழ்க்கையை முடிக்க மாட்டான்ப்பா. இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுமையா சொல்ல போறேன், ஏதாவது ஒண்ணுமக்காக சாதிச்சுட்டு போக போறான்ப்பா. முழுமை ஆண்டோடைய கரத்தில் கொடுத்தீங்கன்னா கனி கொடுக்கிற நல்ல மரமா இந்த பூமியில வாழ்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். 2வது ஒரு வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா 33வது சங்கீதம் 12வது வசனத்தினுடைய பின்பகுதி. 33வது சங்கீதம் 12வது வசனத்தின் பின்பகுதி. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. 2வது எப்படி தெரிந்து கொண்டாரா? சுதந்திரமான ஜனமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. முதலாவது உபத்திரவத்தின் குகையில உங்களை என்னை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறாரு. 2வது எப்படி தெரிந்து கொண்டார்? சுதந்திரமான ஜனமாக. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அதான் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் அப்பானி கூப்பிடுறது அவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் உண்மையை தேடுறது அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இது எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. நம்முடைய சுயபலத்தால் அவரை தேட முடியாது, நம்முடைய சொந்த திறமையால் அவரை தேட முடியாது. எவ்வளவு முயற்சி எடுத்தா 1 வாரம் தேடலாம், 2 வாரம் தேடலாம், இல்லாட்ட ஒரு வருஷம், குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்கள் தேடி போகலாம். ஆனா இது ஆண்டவருடைய கிருபை, இது ஆண்டவருடைய கிருபை. அவர் தான் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டாரா? சுதந்திரமான ஜனமாக தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமான ஜனமா தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வார்த்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் வளரும். வார்த்தை கேட்க கேட்க தான் நம்முடைய வாழ்க்கையாகி ஆயுதம், கூர்மையான ஆயுதமா மாறும். அவர் சொல்லுகின்ற சொந்த ஜனமா, சுதந்திரமான ஜனமா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சும்மா ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, ஏதோ நம்மளை ஏதோ ஒரு சும்மா ஒரு சாதாரணமான பாத்திரமா அவர் தெரிந்து கொள்ள, சொந்தமான ஜனமா, சுதந்திரமான ஜனமா நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்மளை உரிமை பாராட்டி பேசுகிற தேவன்.
அவருடைய கையிலிருந்து யாரும் நம்மளை பறிக்க முடியாது. உரிமை பாராட்டி பேசுறார். எனக்கு சொந்தம், இந்த பாத்திரம் எனக்கு சொந்தம், இந்த மகன் எனக்கு சொந்தம், இந்த மகள் எனக்கு சொந்தம். நமக்காக உரிமை பாராட்டி பேசுகிற நல்ல தகப்பன் அவர். அவர் சுதந்திரமா நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார்னா சும்மா தெரிந்து கொள்ளல, ஏதோ அவர் இலவசமா நம்மளை தெரிந்து கொள்ளல, அவருடைய இரத்தத்தை விலைக்கரையும் கொடுத்து நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விலைக்கரை இரத்தத்தையே விலைக்கரையும் கொடுத்துட்டாரு. அவருடைய இரத்தம் சாதாரணமானது அல்ல, பாவமறியாத இரத்தம், பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்லி பக்தன் அறிக்கையிடுகின்றார். அவ்வளவு உள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், பரிசுத்தம் உள்ள இரத்தத்தின் கடைசி சொட்டு வர நமக்காக சிந்தி அந்த இரத்தத்தை விலைக்கரையும் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, எனக்கு சுதந்திரமான ஜனமாக உன்னை தெரிந்து கொண்டேன், எனக்கு சொந்தமான ஜனமாக உன்னை தெரிந்து கொண்டேன். அதான் சொல்றாரு, என் வார்த்தை உள்ளபடி கேட்டு அதன்படி நீ நடக்கும்போது எனக்கு சொந்தமான ஜனமா உன்னை வச்சிருப்பேன், பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றார். அப்போ சொந்தமா சுதந்திரமான ஜனமா வச்சிருக்கிறாருன்னா அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. நம்மளை சுதந்திரமான ஒரு ஜனமா தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார்னா அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு. நம்மளை ஐஸ்வர்யம் உள்ளவர்களை மாற்றும்படியாக தான் தரித்திரரா இந்த பூமியில வெளிப்பட்டார். நம்மளை கடனோடு அல்ல, நம்மளை கஷ்டத்தோடு அல்ல, வறுமையில வாழும்படியாக அல்ல, நம்மளை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்தும் எல்லாவற்றையும் இழந்தவரா இந்த உலகத்தை தேடி வந்து தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். சுதந்திரத்தின் ஜனமாக நம்மளை வச்சிருக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. ரொம்ப நல்ல ஆண்டவர். இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரே என் வாழ்க்கையில வறுமை வேண்டாம் ஐயா, என் வாழ்க்கையில கஷ்டம் வேண்டாம், நடத்துவார். அன்னன்னைக்குள்ள படி அன்னன்னைக்கு தந்து நடத்துவார். அதுதான் ஆசீர்வாதம். அதான் சொல்லுகிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எனக்கு தாரும். ரொம்ப நல்ல ஆண்டவர். அன்னன்னைக்குள்ள தேவை அன்னன்னைக்கு சந்திச்சு நடத்துவார். நேத்து நடத்தினாரா அன்னைக்கு நடத்துவார், இன்னைக்கு நடத்துறாரா நாளைக்கு நடத்துவார், கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டு கலங்குறோம்னா ஒரு மாசத்துக்கு பரவுள்ளதை நினைக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு பரவுள்ளதை நினைக்கிறோம், 5 வருஷத்துக்கு பரவு நடக்கிறத நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கைவிடலையே, இனிமேல் கைவிட மாட்டார். அதான் சொன்ன, அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை உனக்கு தருவேன், அன்றன்றுள்ள தேவைகளை உன்னை சந்தித்து நடத்துவேன். அவ்வளவு நல்லவர். இன்னைக்கு ஒரு வைராக்கியத்துக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க போறோம். ஆண்டவரே இந்த உலகத்துல நான் உமக்காக வைராக்கியமா வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா வாழுவேன் அப்பா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்படி வித்தியாசம், அதே போல ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையா இந்த பூமியில நான் வாழ்வேன். என்னை பார்க்கிறவங்க எனக்குள்ள இருந்து உண்மை கண்டுகொள்ள வேண்டும் ஐயா. என்னை பார்க்கிறவங்க எனக்குள்ள இருக்கிற மகிமையை கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ சுதந்திரத்தின் ஜனமா என்னை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறீரே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டோடைய கையில கொடுக்குறீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாய் உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமை உங்களை விட்டு விலகி போகும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் உங்களை விட்டு விலகி போகும், தரித்திரம் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போகும். யாருக்கு நிம்மதி, யாருக்கு சந்தோஷம்? அந்த சுதந்திரத்தின் ஜனமா இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் சந்தோஷம். எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் அதன் முடிவு சமாதானமா இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனையோட தூங்க போக விட மாட்டார், கண்ணீரோடு தூங்க போக விட மாட்டார், வேதனையோடு தூங்க போக விட மாட்டார். அமைதியை தந்து தூங்க வைப்பார். அல்லேலூயா. தாளாட்டுவார், நம்மளை சீராட்டுவார். தாளாட்டுகிற நல்ல தகப்பன், சீராட்டுகிறவர். எனக்கன்பான தேவ பிள்ளையே, அவருடைய சுதந்திரத்தின் ஜனமாக இருந்து பாருங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரத்தின் பாத்திரமா நீங்க இருந்து பாருங்க. உங்க வீட்டுல இரவு நேரத்தில் நீங்க தூங்க போகிற படுக்கையில கண்ணீரோடு போக விட மாட்டார், வேதனையோடு போக விட மாட்டார். அவ்வளவு நல்லவர். முழுமையா சொல்ல போற இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, சத்தியத்தை புரிந்து கொண்டு விட்டால் போதும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் ஜெயமாக மாறும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள் ஆசீர்வாதமா மாறும். எந்த இடத்துல வாழ வழி தெரியாதபடி சாவுதான் முடிவு என்கிற வேதனையில இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில தாங்கப்பா. நான் கீழே இருக்கிற ஐயா, தலை நிமிர முடியாதபடி வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறப்பா, என் ஆசீர்வதியோடு ஆண்டவருடைய கையில கொடுக்குறீங்க. நான் நிச்சயமா ஆசீர்வதிப்பா. எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து கேள்விக்குறியோடு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிச்சயமாய் உதவி செய்வார். எதற்காக? அவருடைய சுதந்திரத்தின் ஜனமாக நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அவருடைய சொந்த பாத்திரமாக நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அவருடைய சொந்த பாத்திரங்கள் அவமானப்படும் போது சும்மா இருக்க மாட்டார். அவருடைய சொந்த பாத்திரங்கள் கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய சொந்த பாத்திரங்கள் வேதனையில தவிக்கும் போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். இறங்கி வந்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவ்வளவு நல்லவர். முழுமையா சொல்ல போறோம், உலகமே எதிர்த்து வந்தாலும் அவருடைய சுதந்திரத்தின் பங்காளிகளாக, சுதந்திரத்தின் ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தை உலகமே எதிர்த்து வந்தாலும் அசைக்க முடியாது. காரணம், ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். முழுமையா சொல்ல போறேன், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா.
முயற்சி எடுத்து வாழ்க்கையில் தோல்வியில் வந்திருக்கிறீங்களா? என்ன காரியத்தை முயற்சி எடுத்தாலும் என் காரியம்லாம் வாய்க்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. முயற்சி எடுத்து வாய்க்காத காரியத்தை விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் சரியா செஞ்சு முடிப்பார். தீமைகளை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன். ஊழியத்தின் பாதெல்லாம் அதை தான் செய்வேன். என்னன்னா சில முயற்சி எடுத்து பார்த்தா வாய்க்கலன்னா அப்படியே அந்த வழி எட்டி பார்க்கறது இல்லை. தெரியும் ஆண்டவருக்கு சுத்தமானது அவர் கரத்தில் வாய்க்கும்னு சொல்லி. அவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிற தேவன் அவர் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவன். அதான் யோசிப்பு சொல்ல, எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அது நன்மைக்கு ஏதுவாக செய்து முடித்தார். நமக்கு தீமையா தெரிற காரியத்தை சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். தாமதம் இருக்குதா, அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேவ பிள்ளை, நீங்க ஒண்ணுக்கும் பயப்படும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுக்கும் பயப்படவே மாட்டோம்ப்பா. இந்த உலகத்துக்காக நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன், உலகத்துக்காக அழுது புலம்ப மாட்டேன். நான் உலகத்துல கண்ணை மூடு, நான் ஜெய துணியோடு கூட கண்ணை மூடுவான்ப்பா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ உலக மனுஷங்களை கண்டு வெக்கப்பட்டு கடன் வாங்கிட்டு இருக்கிற ஜனங்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும், அவங்க முன்னாடி தலைநிமிர்ந்து வாழணும், அவங்க முன்னாடி நான் யாருங்கிறத காட்டணும். இதற்காகவே கடன் வாங்கி 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 குடும்பமே இல்லாமல் போகிற ஜனங்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உயிரோட இருக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா வந்து நிற்கிறோம், செத்ததுக்கு பிறகு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு தான் போவாங்க. இந்த சரீரத்தில் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இது ஒரு மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். மண்ணு தான் தேவ பிள்ளை. மண்ணை எடுத்து நம்மளை படைச்சி மனுஷனா உருவாக்கி உள்ள அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள வச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்குது. அதனால தான் இவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை இந்த சரீரத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ சொல்ல போற, ஆண்டவர் இந்த சரீரத்துக்காக வாழ்றதை விட்டுட்டு உமக்காக வாழ்வேன் அப்பா. இந்த சரீரத்தின் மேல காட்டுற அக்கறையை விட்டுட்டு ஆண்டவர் மேல அக்கறை காட்டுங்க, அவரை நேசிங்க. அவர் சுதந்திரத்தின் ஜனமாக உங்களை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறாரே, அவரை பார்த்து சொல்லுங்க, இந்த சரீரத்துக்காக நிக்கிறத நான் விட்டுருவேன் அப்பா. இந்த சரீர மேன்மைக்காக நிக்கிறத நான் விட்டுருவேன். இந்த சரீரம் மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கணுங்கிறத காட்டுக்கிறத நான் விட்டுருவேன் அப்பா. எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா விளையேற பெற்றது, இந்த ஆத்துமாவை எனக்குள்ள வச்சு உடைய சுதந்திரத்தின் ஜனமாக நான் வச்சிருக்கிறீரே அப்பா, தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறீரே, அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளியாக நான் வாழ்வேன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துல கொடுங்க, உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒன்னு சொல்ற காரியம் என்னன்னா, நம்ம சரீரத்தை எவ்வளவு அழகுபடுத்தினாலும் அதுல அழகு இல்ல தேவ பிள்ளையே. நம்முடைய சரீரத்தை எவ்வளவு முதலிடம் கொடுத்தாலும் அது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மண்ணு தான். ஆனா ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்க, உங்க முகத்தை பிரகாசமான முகமா வைப்பார், அழகுள்ள முகமா வைப்பார். எந்த இடத்துல போய் அழகுபடுத்தாத அழகு உங்க முகத்தில் ஆண்டவர் தருவார். உங்களை கண்டாலே ஜனங்கள் நடுங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிரசன்னத்தை உங்க மேல வைப்பார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்பா நான் உங்களை தெரிந்து கொள்ளல ஐயா, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க. இந்த பூமியில ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு பாத்திரமாய், இந்த பூமியில மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய், கனமுள்ள ஒரு பாத்திரமாய், அழகுள்ள ஒரு பாத்திரமாய் நான் வாழும்படியா என்ன நீங்க தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறீங்க அப்பா. உமக்காக வாழுவேன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துல கொடுத்து பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது. வீட்டுக்குள்ள பேசுற வீணான வார்த்தைகளை விட்டுருங்க தேவ பிள்ளை. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரே நீரூற்றிலிருந்து 2 வகையா தண்ணீர் புறப்பட்டு வராது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரை புறப்பட்டு வர முடியாது. நீ முழுமை ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியில அபிஷேகத்துல நிரம்பி பேசுற ஒரு தேவனுடைய பிள்ளை வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட வார்த்தை போடுகிற ஆவிக்குரிய சகோதரிகள் உள்ள இருக்கிறதுனால ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுறியா, ஆவியில் அபிஷேகத்தில் நிறந்து ஆண்டவரை துதிக்கிறியா, உன் வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்கிறத மறந்து போய் விடாது. நீ முழுமையா சொல்ல, ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில தாங்கப்பா.